ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ் நான் தான் உங்கள் தி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 2 எபிசோட் 1 பிரேக் டவுன் அந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் பிரேக் டவுன்குள்ளே இறங்கிடலாமா? எபிசோட ஆரம்பத்திலே பிட்ஸ்பர்க் காட்டுறாங்க, பென்சில்வேனியான்ற இருக்கிற இடத்துல. அங்கே பார்த்தீங்கன்னா 1984 வருஷம், அதாவது ஃபஸ்ட் இது நடந்து ஒரு வருஷம் கழிச்சு தான் இந்த சீரிஸ் நடக்கிற மாதிரி செட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அப்போ நடக்கிற மாதிரி இதை காட்டியிருக்காங்களா. இந்த சமயத்தில் ஏதோ ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து கொள்ளையடிச்சிட்டு வெளியே ஒரு வேனில் எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்காங்க. போலீஸ் பின்னாடி தொத்திட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா காளி அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல எந்த பக்கம் ரூட் இருக்குது, எங்கே போகணுன்றதை பார்த்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கா. அண்ட் சைடில் ஒரு டனல் இருக்குது, அது வழியாக போ அப்படின்னு சொல்ல அவங்களும் உள்ளே பூந்து போயிடுறாங்க. கரெக்டாக அவள் கண்ணை மூடுறா, அவள் பற்றியா கையை மூடுறா. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த டனலே இடிஞ்சு விடுற மாதிரி காட்டியிருக்காங்க. அதனால் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வண்டி நிறுத்திட்டு ஒருத்தர் இடிச்சுக்கிறாங்க. ஆனால் வெளியே வந்து பார்த்து தான் தெரியுது அப்படி ஒரு இடிபாடே அங்கே நடக்கலை. அது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு இல்யூஷன் மாதிரி தான். இவளுக்கு இந்த மாதிரி ஒரு பவர் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அப்புறம் தான் எகைன் பார்க்குறாங்க, அவன் மூக்குலேயும் ரத்தம் வருது. அந்த ரத்தத்தை துடைக்கும் போது கையில் இருக்கிற டேட்டுவை காட்டுறாங்க, நாட் 8. ஸோ இவ 8ஆம் நம்பர், நம்ம 11 11ஆம் நம்பர் மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் இந்த காளி. ஸோ இப்போ எபிசோடு 1 சைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க மேட் மேக்ஸ். நான் கூட என்னடா மேட் மேக்ஸ் வருது அப்படின்னு பார்க்குறேன். அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இப்போ ஹாலோவின் டைம் போயிட்டுருக்கு. பசங்க எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காசுலாம் சேர்த்து எடுத்துகிட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அர்கேடில் கேம் விளாட்றதுக்காக போகிறாங்க. அங்கே போய் கேம் விளாட்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் கேம்லேயும் ஒவ்வொருத்தர் ஹை ஸ்கோர். அதில் பர்டிகுலராக ஒரு கேமில் பார்த்தீங்கன்னா டஸ்டின் ஹை ஸ்கோரில் இருந்துட்டுருக்கான். பட் அவனை தாண்டி திடீர்னு யாரோ ஒருத்தர் புதுசாக ஹை ஸ்கோர் எடுத்துருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவன் 6,50,000னா அவளது 7,50,000. யாரோ மேட் மேக்ஸ்னு புதுசாக ஹை ஸ்கோர் எடுத்திருக்காங்களா. யார் அவன் என்ன பீட் பண்ணி பெருசாக ஸ்கோர் எடுத்தவன், எவன்டா அவன் நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அங்கே திக்கிட்டு இருக்க. அங்கே நம்ம வில்லுக்கு திடீர்னு ஏதோ ஒரு இல்யூஷன் ஏற்படுற மாதிரி இருக்குது. டக்குன்னு பார்த்தா இவன் பார்த்தா அப்சைட் டவுனுக்குள்ள வந்துட்டு இருக்கான். தூரத்தில் பார்க்குறான், ஒரு பெரிய ஸ்ட்ராம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட சிவப்பு கலர் இடிகளோட கூடிய ஒரு பெரிய புயல் மாதிரி வந்துகிட்டு இருக்கு. அண்ட் டக்குன்னு மைக் கூப்பிட்டவொடனே அவன் திரும்பி பார்க்குறான், என்னடா ஆச்சு, ஒன்னுலடா காற்று வாங்க வந்தண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்ப உள்ளே போயிடுறாங்க. அப்பப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வில்லுக்கு அந்த அப்சைட் டவுன் கூட ஒரு கனெக்ஷன்றது அந்த இல்யூஷன் ஏற்படுற மாதிரியே காட்டியிருக்காங்க. அண்ட் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஹாக்கின்ஸ் சிட்டி எப்படி இருக்குன்னு காட்டியிருக்காங்க. ஹாக்கின்ஸில் ஹாலோவின் செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. அதில் அந்த நியூஸ் பேப்பரில் பாருங்களேன், மெரில்ஸ் பம்கின் பேட்ச். ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இந்த பம்கின் திரும்பலாம் வர வைக்கிறாங்களே. பம்கின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த பூசணிக்காலாம் இதுக்கு தேவைப்படுதில்ல ஹாலோவினுக்கு, அந்த வித்தியாசமாக செதுக்கிறதுக்காக. ஸோ அதெல்லாம் இவங்களாம் சப்ளை பண்ணுறாங்க. ரேட்டரான்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கொள்ளையில் இருக்கிற அந்த பம்கின்ஸ்லாம் தான் சேர்ந்து எல்லாம் அழுகி போச்சுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க முன்னாடியே ஒரு ஃபோர் ஷேடோயிங். அண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டிவி, அங்கே பார்த்தீங்கன்னா தேட்டர் ஒன்று இருந்துச்சுல, போன சீசனில் கூட வந்துச்சு. அங்கே இப்போ டெர்மினேட்டர் படம் ஓடிட்டு இருக்குன்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அந்த கதை நடக்கிறது 1984, அப்போ தான் ப்ரெடேட்டர் படம் வந்துச்சு. ஸோ அதுக்கான பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸாக அதை காட்டியிருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம் ஹாப்பர் வந்துட்டு இருக்க. கூடவே யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தொணத்தொணன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. யாரையா நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இங்கே நடந்த எல்லா விஷயமும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ரஷ்யன் ஸ்பைஸ், ரஷ்யன்ஸ் பொண்ணு, அப்புறம் நம்ம 11 பற்றின எல்லா விஷயமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. பட் நம்ம ஜிம் ஹாப்பர் பார்த்தீங்கன்னா அதை பூசி முழுகிட்டு, அதை பற்றி வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுல, அதனால் அதை பூசி முழுகிட்டு இப்போ பார்பரா வந்துட்டு அவங்க தான் கடத்தி கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே ஏதோ சொல்கிறேன் என்னன்னு பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த மெரில்ஸ்ன்றவங்களோட பண்ணையிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பூசணிக்கு அழுகி போச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. பக்கத்து கொள்ளக்காரன் தான் விஷம் வச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த கேஸ் விசாரிக்க ஹாப்பர் போயிட்டு இருக்காரு. கட் பண்ணால் இப்போ நம்ம ஸ்டீவன் நான்சி அவங்க காரில் இருந்துட்டு இருக்காங்க. ஏதோ ப்ராஜெக்ட் போட்டிருக்கு, அதுக்காக பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அங்கே திடீர்னு சர்ன்னு வேறு ஏதோ ஒரு கார் வந்துட்டுருக்கு. புது பையன் அவனை வந்திருக்கான். அவன் பேர் தான் ஆக்சுவலி பில்லி. அவனோட தங்கச்சி தான் மேக்ஸின், அந்த மேட் மேக்ஸ்ன்ற பொண்ணு. இந்த ஸ்கூலுக்கு புதுசாக வந்திருக்கா. ஸோ அவங்க கிளாஸ் ஃபஸ்ட்டாக வந்துட்டுருப்பா. அண்ட் நம்ம பையில காட்டுறாங்க, அவனை எல்லாருமே ஜாம்பி பாய்னு கலாச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா செத்து பொழைச்சி வந்திருக்கால, அதனால் எல்லாரும் அவனை ஜாம்பி பாய்னு கலாச்சிட்டு இருக்காங்க. அது அவனுக்கு ஒரு மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. பட் இப்போ கிளாஸில் இருக்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுமே அங்கே வந்துடுறா, மேக்ஸின் அப்படின்னு. ப்ரொஃபஸர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் கிளாக் வந்துட்டு ஆக்சுவலி அந்த மூளையை பற்றி தான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பார், மூளை நர்வஸ் சிஸ்டம்ஸை பற்றிலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்ம 11ஆக இருக்கட்டும், அந்த ஹாக்கின்ஸ் லேபரேட்டரி பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்லாம் என்ன மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா மூளையை வந்துட்டு செயல்படுத்தி அதன் மூலமாக சயனிக் எபிலிட்டிஸ் ஆக்டிவேட் பண்ணுறது தான். ஸோ சயனிக் எபிலிட்டிஸ்க்கான அந்த ஒரு இதை பண்ணுற மாதிரி அவங்க காட்டியிருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வில்லோட அம்மா வேலை செய்கிற அந்த கடையை காட்டுறாங்க. அவங்க ஆக்சுவலி இந்த கோஸ்ட் பஸ்டர்ஸ் சூட்டை தான் பார்த்தீங்கன்னா தைச்சிட்டு இருப்பாங்க. லேட்டரான பசங்க எந்த சூட்டு தான் போட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த கோஸ்ட் பஸ்டர்ஸ் சூட்டு, அதுக்கான ஒரு சின்ன ஃபோர் ஷேடிங் இங்கே அவங்க ஆல்ரெடி அதை தைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கோஸ்ட் பஸ்டர்ஸ் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, படமும் வந்திருக்கு. நம்ம அதை அனிமேட்டட் சீரிஸாகவும் சுட்டி டிவியில் பார்த்துருக்கோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பாப்னு ஒருத்தர் வராரு. இப்போ அவங்க 2 பேத்துக்கும் நடுவில் ஒரு சின்ன லவ்ஸ் போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பாபுக்கும் ஜாய்ஸ்க்கும் அவங்க 2 பேத்துக்கும் நடுவில் ஒரு லவ்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ அந்த பண்ணையை விசாரிக்கிறதுக்காக நம்ம ஹாப்பர் வந்திருக்காரு. எல்லா செடியுமே அழுகி போயிருக்கு. எப்போ ஒரே நேரத்தில் இப்போ நடந்துச்சு, பக்கத்து கொள்ளக்காரர் இருக்கானே அந்த யூஜின், அவன் தான் அதெல்லாம் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அடுத்து நம்ம பசங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மேக்ஸின்ன்ற பொண்ணை தான் ஸ்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸ்டாக் பண்ணிட்டு அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்கானுங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா லெட்டர் எழுதி குப்பை தொட்டியில் போட்டு போகுது. அதையும் போய் எடுத்து பார்த்தா என்னை ஃபாலோ பண்ணாதீங்கன்னா
திட்டு பசங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவள் எழுதி வச்சுட்டே போயிருக்கா. அவளுக்கு புரிஞ்சு போயிடுச்சு இவங்க பார்க்குறாங்க அப்படின்றது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்னு தான் நினைக்கிறேன், அவர் வந்துட்டு இப்போ வெளில கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. வெளில கூட்டிகிட்டு போய் வெளியே இருக்கிற அவங்க அம்மாவோட காரில் ஏற்றி விட்றாங்க. இப்போ அவங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு டாக்டர் இடத்துக்கு போகிறாங்க. அங்கே ஹாப்பருமே வந்துட்டுருக்காரு. ஸோ நேற்று பார்த்து அந்த கனவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க, அந்த கனவு காட்சிகள் அதை பற்றி. ஸோ அங்கே போய் எல்லாத்தையும் கேட்டு அந்த டாக்டர் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆரம்பத்தில் ஃப்ரெண்ட்லியாக பேச்சு கொடுக்காது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கனவை பற்றி கேட்குறாப்புல. அது எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தங்க வேற எங்கேயோ இருந்து கேமராவில் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இப்போ அவர் என்ன கேட்குறாருன்னா, நீ அங்கே பார்த்தல அது எப்படி இருந்துச்சுன்னு கேட்கும்போது, மோசமாக இருந்துச்சு, ஒரு புயல் அடிச்சுது, புயலுக்கு நடுவில் ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு, அந்த தீய சக்தியை நான் உணர்ந்தேன், அந்த ஈவில் நான் உணர்ந்தேன், அது வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் கொல்ல வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அண்ட் இப்போ அவன் ஜாய்ஸ் அண்ட் ஜிம் ஹாப்பரை கூப்பிட்டு, இது வந்துட்டு நாங்கள் பிடிஎஸ்டின்னு சொல்லுவோம், போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர், அது இப்படி தான் வந்துட்டு இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக அது இப்படி தான் மாறும், அப்புறம் நார்மல் ஆயிரும், நீங்கள் அவனை நார்மலாகவே ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாப்புல. அண்ட் இப்போ அந்த ஆள் பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு போகிறான். அங்கே இருக்கிற ஒருத்தன் அந்த போர்ட்டல் வர வழி இருக்குல்ல, அதுக்குள்ளேருந்து சில அந்த கிரியேச்சர்ஸ்லாம் வெளியே வந்திருக்கு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெருப்பு வச்சு எரிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த போர்ட்டல் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பனாக இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா பசங்க லூக்காஸும் டஸ்டினும் சேர்ந்து எகைன் அந்த மேக்ஸினை ஸ்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவள் இப்போ அவங்க அண்ணன் கூட பார்த்தீங்கன்னா அந்த அர்க்கேடுக்கும் வந்துடுறா. அங்கே வந்து அவள் அந்த கேம் ஹைஸ்கூல் ஆடிட்டு இருக்கா. இவ தான்டா அந்த மேன் மேக்ஸ் அப்படின்றத அங்கே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ ஏதோ யார்ட் சேல் நடக்குது போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அந்த பையன் நம்ம மைக்கை பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லா பொம்மைகளையும் எடுத்துக்கொடு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. அண்ட் நம்ம எகைன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீவன் நான்சிக்கு வந்தால் அவங்க இப்போ பார்பரா வீட்டுக்காக டின்னருக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து மொரே பாமன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புது டிடெக்டிவை ஹையர் பண்ணியிருக்காங்களாம். ஹையர் பண்ணி பார்பராவோட மர்டர் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி எங்களுக்கு என்ன உண்மைன்னு தெரிஞ்சாகணும் அப்படின்றதுக்காக அவரை ஹையர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சாகணும், அதனால தான் இந்த வீட்டையே பார்த்தீங்கன்னா வெளியே சேல்ஸ் போர்டு வச்சுருக்காங்க. ஸோ வீடை விற்கிற அளவுக்கு வந்துட்டாங்க தான் பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. அண்ட் அகைன் நம்ம மைக்கு வந்தால் மைக் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பொம்மையெல்லாம் அரை மாதம் எடுத்து போட்டுட்டு இருக்கான். அண்ட் அந்த இடத்துல அந்த வாக்கி டாக்கி ஆன் பண்ணி அதில் 11க்கு பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான் ஒரு ஃப்ரீக்வன்சியில் வச்சு. அடுத்ததில் டஸ்டின் வந்துடுறான். டஸ்டின் வந்துட்டு டே நாங்கள் பார்த்துட்டோம்டா அந்த மேக்ஸின் தான்டா மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். டஸ்டின் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்க திடீர்னு குப்பத்தொட்டியில் ஏதோ சவுண்ட் கேட்குது. சரி அந்த பூனைக்குட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போயிடுறா. திடீர்னு குப்பத்தொட்டி ஆதிருது. கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வில்லோட வீட்டை காட்டுறாங்க. ஸோ வில் வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பாபு, அவங்க அண்ணன் ஜானத்தனு, அப்புறம் அவங்க அம்மா எல்லாரும் அந்த இடத்துல வந்துட்டு இருக்காங்க. நைட்டு மூவி வாட்சிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அவன் தன்னைத்தானே ஜாம்பி பாய் அப்படின்னு சொல்லி வரைஞ்சிட்டு இருக்கான். எல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்ல, டே நீ வித்தியாசமாக இருக்கடா, வித்தியாசமாக இருக்கிறது நல்லது தான், சாதா நாட்கள் என்ன பண்ணாங்க, வித்தியாசமாக இருக்கிறவங்க தான் பெருசாக பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவன் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ கொஞ்சம் ஒரு உத்வேகம் கொடுக்குறான். அண்ட் இப்போ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக படம் பார்த்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல டக்குன்னு ஃபோன் அடிக்குது. ஃபோன் வந்துட்டு இது ஃபோன் அடிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. பட் ஜாய்ஸ் அந்த ஃபோன் கால் வந்த உடனே பயந்துடுறாங்க. ஏன்னா அவங்க போன சீசனில் என்னடாச்சு நமக்கு தெரியும், எங்கெங்கேருந்தோ கால் வந்துட்டு இருக்கோம். எகைன் இப்போ ஒரு லேபை காட்டுறாங்க. யாரோ ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா உட்காந்து பால் அடிக்கிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா சுற்றி இருக்கிற எல்லா லைட்ஸுமே ஏதோ வார்னிங் மாதிரி சரசரன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அண்ட் எகைன் நம்ம வில்லுக்கு வந்தால் வில் பார்த்தீங்கன்னா நடுராட்டில் உச்சா வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாத்ரூமுக்கு வந்துட்டு இருக்கான். ஃப்ளஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே போகிறான். எகைன் அந்த அப்சைட் டவுனில் இருக்கிற மாதிரியான அந்த ஒரு விஷுவல்ஸ், அந்த ஸ்ட்ராம்ஸ் எல்லாமே புயல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியுது. அந்த புயலுக்கு நடுவில் ஏதோ ஒரு பெரிய கிரியேச்சர் நின்றுக்கிட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி ஏதோ கிராக்கன் கடற்கொள்ளுக்குள்ளே தரையில் ஒரு கிராக்கன் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் கிரியேச்சர் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. அதை பார்த்து அவன் ஷாக் ஆகிறான். கட் பண்ணி நம்ம ஜிம் ஹாப்பருக்கு வந்தால் காட்டுக்கு நடுவில் வண்டி ஏற்றிட்டு ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு இருக்காரு. ட்ரிப் ஒயர்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ட்ரிப் ஒயரை தாண்டி அங்கே இருக்கிற ஒரு வீட்டுக்கு போகிறாரு. நான் தான் வந்திருக்கேன் கதவை துறை அப்படின்னு உள்ளே போய் உட்காந்து சாப்பிட்றதுக்கு உட்காராரு. வா சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. வந்து பார்த்தா நம்ம லெவன் எப்படி இங்கே வந்தா அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. லெவன் எப்படி திரும்ப வந்தா, என்ன தான் நடக்குது இந்த ஊரில் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்க்கலாம். அண்ட் அது வரைக்கும் பை பாய்.